வேண்டும் என்று ஆவலோடு தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தம்பதியரை இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. தூய ஆவியின் வல்லமையால் ஒவ்வொரு தம்பதியரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. தூய ஆவியானவர் கன்னி மரியாள் மீது இறங்கி வந்த பொழுது கன்னியாக இருந்த அந்த மரியாள் தாய்மை பேற்றை அடைந்தது போல இறை மகனை கருத்தரித்து இந்த உலகத்திலே பெற்றெடுக்கின்ற இறைவனின் தாயாக உயர்ந்தது போல அதே ஆவியானவருடைய வல்லமையினால் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு தம்பதியரையும் நிரப்பி அவர்களும் தாய்மை பேற்றை அடையக்கூடிய அருளையும் ஆசிரையும் இந்த நேரத்திலே காரும் ஆண்டவரே. அது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஒரு நொடி பொழுதிலே குழந்தை செல்வத்தை கொடுப்பது என்பது லேசான காரியம் ஆண்டவரே. வயதாகிவிட்டது, கற்ப பைக்கு வலுவில்லை, ஆற்றல் இல்லை, கருவை தாங்குகின்ற சக்தி இல்லை என்று மருத்துவர்கள் கை விட்டுவிடலாம் ஆண்டவரே. ஆனால் வலுவிழந்த கருப்பைகளுக்கு வலுவையும் ஆற்றலையும் மீண்டும் தருகின்ற, குழந்தையை தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தியை தருகின்ற வல்லமை கொடுப்பது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. நூற்றுவர் தலைவன் சொன்னானே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என்னுடைய